பாருங்க, அதிமுக நாங்க தான் கிளைம் பண்றது ஓபிஎஸ், இன்னும் நாங்க தான் அப்படின்னு கிளைம் பண்றாரு, கேஸ் நடத்துறாரு. ஆனா அண்ணாமலை சொல்றாரு டிடிவி தினகரன் பின்னாடி அதிமுக வரும் அப்படின்னு. இதுலயே முரண் இருக்கதா தெரியலையா திரு புகழேந்தி? குட் ஈவினிங் டு தந்தி டிவி. எந்த முரண்பாடு, அதாவது பேசும்போது ஏதோ இப்ப நம்ம பழனிசாமி எல்லாம் சொல்லியா அபிராமி ஆபிரகாம் லிங்கன்றாரு, அபிராமின்னு சொல்ல வரல. அது மாதிரி இப்ப நடக்கிறது சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறாரு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு. இப்படி பலதையெல்லாம் மாத்தி மாத்தி சொல்றாருல, குழப்பத்தை உண்டு பண்றாரு. அது மாதிரி அவர் பேசும்போது சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, அந்த தேனியில பேசுறார். அப்ப பக்கத்துல வேட்பாளர் மிஸ்டர் தினகரன், அமமுக கட்சியினுடைய நிறுவனர், அவரை வச்சுட்டு பேசுறார். அடுத்து உங்க கைக்கு தான் வந்துரும், இது ஒரு தீய சக்தியான பழனிசாமி கையில இருக்கு. ஆகவே இந்த நிலைப்பாடு மாறி நிச்சயமாக நம்ம எய்ப்பவர் கையில் அதிகாரம் என்கிற நிலை மாறும் அப்படிங்கிறத அவர் சொல்றார். அவ்வளவுதானே தவிர இதையே நீங்க அப்படி புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க அப்ப தினகரன் கையில அப்படின்னு சொன்னாலும் கூட அது ஓபிஎஸ் தினகரனே உள்ளடக்கியது அப்படின்னு சொல்ல வரீங்க. இதே மிஸ்டர் அண்ணாமலை இது சாரி மிஸ்டர் டிடிவி தினகரன் அவரோட கட்சியில ஒருங்கிணைப்பாளரா போராடுறார். அதிமுக மிஸ்டர் ஓபிஎஸ் கைக்கு போகும்னு அவரே சொல்லியிருக்காரு. சமீபத்தில் நம்ம டிவில பதிவே இருக்கு. அது மாதிரி சின்னம்மா பொதுச் செயலாளர் வழக்குல தொடர்ந்து இருக்காங்க, அவங்க போராடிட்டு இருக்காங்கன்றதையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கார். சோ இதுல நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னுடைய ஆதங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திரு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இந்த கூட்டை சொல்லியிருந்தா சூப்பரா இருந்தது. இது அதிமுக எடப்பாடி கையில இருந்திருக்க கூடாது, அவர் தலைமையில அது ஓபிஎஸ் தலைமையில தான் இருந்திருக்கணும் அப்படின்னு இப்ப சொன்னது அப்ப சொல்லி இருந்தாருன்னா ஏகப்பட்ட மாறுதல்கள் நடைபெற்று இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், எங்களுடைய உண்மையான அதிமுக தொண்டர்கள் இப்படி எத்தனையோ பேர் அதை எதிர்பார்த்தார்கள். அன்னைக்கு சொல்லாம இன்னைக்கு சொல்றாருன்னா அரசியல் காரணத்துக்காக சொல்றாருன்னு ஏன் பார்க்க கூடாது? அரசியல் காரணம் இல்ல, தேர்தல் களம் வரும்பொழுது அவரை கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. அந்த வேகத்துல மறுபடியும் அவர் ஒண்ணுன்னா சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு உண்மையான அதிமுக இவர்கள் தான் தெரிஞ்சுக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள். அவர் ரொம்ப நல்ல நண்பர். நான் போனப்போ அப்படி அழகா ட்ரீட் பண்ணார், நல்லா நடத்தினார். அவரை நான் குறை சொல்றது விரும்பல. ஆனா என்னுடைய கருத்து வேறுபாடு இங்கே, என்னுடைய ஆதங்கம் எல்லாம் ஒரு வருடத்துக்கு முன்னால் சொல்லி இருந்தால், இப்போ இது இந்த மத்திய மாநில அரசுகள் இது அவர் பேசுறதுக்கு திரும்பி பதில் சொல்லுதே தவிர. சரி, நான் அதை வெளிப்படையா கேட்கிறேன். ஒரு வருடத்துக்கு முன்பு சொல்லி இருந்தால் இன்னைக்கு ரெட்டலையும் கட்சியும் சின்னமும் இபிஎஸ்க்கு கிடைச்சிருக்கான்னு சொல்ல வரீங்க? இல்லைங்க, நிச்சயமா கொடுத்துருக்க கூடாது. எலெக்ஷன் கமிஷன் கண்ணாபின்னான் போயிடுச்சு. ஏன்னா நாங்க ஒரு பக்கம் கேண்டிடேட்டை போடல, அது ஒரு காரணமா கூட நான் இங்க பதிவு செய்யறேன். நான் ஐ டோன்ட் வாண்ட் ஆர்கியூ தட். அதனால அது காரணமா இருக்கா, எது காரணமா இருக்குன்னு இன்னும் எலெக்ஷன் கமிஷன் எனக்கு சொல்லி ஆகணும், சொல்லல, பெண்டிங் இருக்கு. அது ஒரு நிமிஷம் அதை சொல்லி இருக்கணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மத்திய மாநில அரசுகள் ஊழல் சம்பந்தமானப்பட்ட வழக்குகளில் எல்லாம் அண்ணாமலையை விட்டு வைத்திருப்பது, இவரு எடப்பாடி பழனிசாமியை விட்டு வைத்திருப்பதை நாங்கள் பல தடவை சொன்னோம். திரு அண்ணாமலைக்கு ஆகட்டும், இந்த நாட்டினுடைய முதல்வர் ஆகட்டும், போராட்டம் பண்ணோம். கொடநாடு கொள்ளை பற்றி எல்லாம் சொன்னோம். அப்ப எல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு எதிர்வினை ஆற்றி இருந்தால், இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்படி எல்லாம் பேச மாட்டாரு. பழனிசாமி வாயில எல்லாம் பேசுறாருல, பேச மாட்டாருல்ல. மிக இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட இந்த இருக்கு இல்லைங்களா, இந்த லாஸ், அதாவது என்ன சொல்றது, இந்த இடைப்பட்ட காலத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது. ஆகவே எப்ப வேணாலும் நம்ம கையை வைக்கலாம்ன்றது வேற. ஓகே, நீதிமன்றத்தில் வைக்கிற வார்த்தை அது. இடைப்பட்ட காலத்தில் இழப்பு ஏற்பட்டால் யார் பொறுப்புன்னு, அந்த பொறுப்பை யாருன்னு கேள்வியா வச்சிருக்கீங்க. ஓகே, நான் வர திரு கலை அவர்கள் அரசியல் விமர்சகர், அவரும் இணைந்திருக்கார். நான் திரு மணிகண்டன் போயிட்டு வர. திரு கலை மணிகண்டன், தேர்தல் முடிவுக்கு பிறகு அரசியல்ல பெரிய மாற்றங்கள் இருக்கு போலயே. தந்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கார்கே, இப்போ எனக்கு முன்னாடி பேசின நம்ம பெங்களூர் ஒன்று சொன்னார், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே அண்ணாமலை இப்படிலாம் சொல்லியிருந்தா பரவாயில்ல, நரி காலையில் ஊழையிட்டா என்ன, மாலையில் ஊழையிட்டா என்ன, அது நரி ஊழையிட்டு ஆக போகிறது என்னங்க? நான் ஒன்று சொல்லிடுறேங்க, ஒரு கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி இப்போ இல்லை, ஓகே ஓகே ஓகே
இது என்ன ஏதாவது டைமிங்கா கர்கே நான் எவ்வளவு மரியாதையா பேசினேன், எவ்வளவு நாகரிகமா நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நிறைய ஊழியர் அப்புறம் சொல்லல. நீங்க பேசுங்க. குறிப்பிட்டு அதாவது குறிப்பிட்டு இன்னார்னு சொல்லல. ஓகே, திரு மணிகண்டன். நான் ஒன்று சொல்கிறேங்க, இந்த கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரெல்லாம் சகுனம் சொன்ன பள்ளி கல்விப்பானையில் விழுந்து செத்து போச்சான். அந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுக்கு நாள் நான் ஒரு கட்டியம் சொல்கிறேங்க. நான் ஒரு ஜோசியம் இல்லை, கட்டியமாக ஆணித்தரமாக உறுதியாக சொல்கிறேன். மோடி அமித்ஷா 2 பேர்த்துக்குமே பொய்யை பேசி விபூதி அடித்த அண்ணாமலை ஜூன் மாதம் 4ஆம் தேதி வாக்குப்பட்டியை உடைச்ச உடனே அவரு பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட போறாரு, கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட போறாரு. ஒழுக்கமா இருந்து ஐபிஎஸ்ஸையும் விட்டுறதுனால ஒன்று ஹோம் கார்டில் போய் சேரலாம், இல்லைன்னா வந்து இந்த பேங்க் செக்யூரிட்டி வேலைக்கு அவர் போகலாம். இது வேணா எழுதி வச்சுக்கங்க. யாரை பத்தி பேசுறது இல்ல, ஒரு நிமிஷம். பாஜக நினைச்சா அவர் மத்திய அமைச்சரா எப்படி வேணா ஆக்கலாம்ல. தோல்வியடைந்தாலும் ஜெயிச்சாதானே மத்திய அமைச்சர் ஆக முடியும். சிங்கை ராமச்சந்திரன் சிங்கமா சீறிட்டு இருக்கிற அப்படி கோயம்புத்தூர்ல சிங்கை ராமச்சந்திரன் சிங்கமா சீறிட்டு இருக்கிறதுனால இந்த சிறு நரி அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிதானம் இல்லாம தற்குறித்தனமா தானே பிதற்றிட்டு இருக்குது. அதை தான் பல முறை சொல்லியிருக்கிறேன். பாஜகவின் வந்தேரி, சித்தாந்தம் தெரியாத வந்தேரி, ரஜினிகாந்துக்காக தயாரிக்கப்பட்ட ப்ராஜெக்ட். ரஜினிகாந்த் வல்லன்னு பிஎல் சந்தோஷ பொலக்கடையில் போய் பின்னாடி பிடிச்சி பிஜேபி தலைவராகி வந்தவர். அவர் அதிமுக அழிஞ்சு போயிடும். எடப்பாடி பழனிசாமி யார் ஒரு நியமிக்கப்பட்ட தலைவருங்க, முதல்ல நியமிக்கப்பட்ட மேனேஜர், அது வேலையாவது ஒழுங்கா பண்றாரா? சொந்த கட்சிக்காரங்களே காட்டி கொடுக்கும் பச்சை துரோகி சகுனி. பாத்தீங்கன்னா அன்னைக்கு கேடி ராகவனுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சா நாளைக்கு எங்க மத்திய அமைச்சர் ஆயிடுவாரோ, இல்ல நாளைக்கு பாஜக மாநில தலைவர் ஆயிடுவாரோ. நயினார் நாகேந்திரனை வந்து என்ன மாதிரி பொறி வச்சு காட்டி கொடுத்தாரு. இவரோட துரோக பட்டியல் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இவர் என்ன துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஆனந்தன் ஐயாசாமின்னு தென்காசியில அவர் கிட்டத்தட்ட 2 மாதமா இறங்கி அவர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறவரை அவருக்கு சீட்டு கொடுத்தா எங்க ஜெயிச்சிருவாருன்னு சீட்டையே கொடுக்காம கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டு சொந்த கட்சிக்காரங்களே காலி பண்ற ஒரு சகுனியை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அதிர்ஷ்டத்தால் ஆப்பம் கிடைத்த ஓனாய் அண்ணாமலை, சொந்த கட்சி சீனியர்களே காட்டி கொடுக்கும் அரசியல் சகுனி அண்ணாமலை. அவர் வந்து அரசியல்ல பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அப்புறப்படுத்தப்படுவார், காணாமல் போயிடுவார். இவரையா நம்பணும் அப்படிங்கிறதுக்காக மோடியும் அமித்ஷாவும் வேதனைப்பட்டு கட்சியிலிருந்து தூக்கி எறிவாங்க. இதே மாதிரி தான் KN கோவிந்தாச்சாரியார் ஒருத்தர் இருந்தார், தமிழகத்தை சேர்ந்தவர், அகில இந்திய பாஜக பொதுச் செயலாளர் இருந்தார். ஒண்ணுமே ரிப்போர்ட் இல்ல, அவர் ஒண்ணுமே ப்ராக்ரஸ் இல்லைன்னு இன்னைக்கு அவர் எங்க இருக்காருன்னே தெரியாது. அண்ணாமலையின் முகவரி பாத்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் தான் 5ஆம் தேதிக்கு அப்புறம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.